வணக்கம். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 2027 2028 ஆகிய வருடங்களில் செய்ய உள்ள மாணவர்களுக்கான சித்திரப்படம் மூலம் சிந்தனை விருத்தி வினாக்கள் பல பதிவேற்றம் செய்து வருகின்றேன். தொடர்ச்சியாக அதனூடாக, அதாவது சித்திரப்பட சிந்தனை விருத்தி ஊடாக மாணவர்களை உள ஆற்றல் நிறைந்த ஒரு திறமையான நுண்ணறிவு நுட்பமாக அதிகரித்த ஒரு மாணவர்களை உருவாக்குவதற்கு என்னாலான முயற்சிகளை என்னுடைய அனுபவங்களை கொண்டு நான் உருவாக்குகின்றேன். அதை சரியாக செப்பனிட வேண்டியது பெற்றோர் ஏனைய ஆசிரியர்களின் அன்பார்ந்த கடமையாகும். ஆகவே இந்த முயற்சி சிறப்பாக இருப்பதற்கு குழந்தைகளும் கொஞ்சம் ரசனையோடு இதனை அணுக வேண்டும் என்பதற்காக இவ்வகையான நகைச்சுவை துணுக்குகளும் சில வினாவாக இடம்பெறுகின்றது. அதனை பிள்ளைகளுக்கு காட்டி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு மிகுந்த அன்போடும் ஆதரவோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் முயற்சி தான் நிச்சயமான வெற்றி என்பது உங்களுக்கு புரியும். சரி, இந்த துணுக்கில் வருவோம். துப்பி அணியாது, குடை பிடியாது, அடைமலையில் சென்ற குடுகுடு தாத்தா நன்றாக நினைந்து விட்டார். ஆனால் அவர் தலையில் ஒரு மயிர் கூட நினையவில்லை. அது எப்படி? அவர் தலையில் மயிர் இல்லை. அப்போ இதில் ஒரு நுட்பமும் இல்லை. இந்த வாக்கியத்தின் சொற்களை வாசித்து கருத்து மாறி விடயத்தை உன்னிப்பாக கூர்ந்து கவனித்தல் தான் இங்கே திறமை. அதான் நுண்ணறிவு. ஒரு விடயத்தை கேட்கின்ற போதோ பார்க்கின்ற போதோ எந்த வகையாக நாங்கள் அறிகின்ற போதும் அதற்குள் உள்ள நுட்பத்தை உண்மையாக உன்னிப்பாக அவதானித்து பெறுவதே நுண்ணறிவு ஆகும். அதற்கு இது உதவி செய்யும் என எதிர்பார்க்கின்றேன். நன்று. தொடர்ச்சியாக காணொளிகளில் சந்திப்போம்.